இந்த படத்தில் நான் படம் பார்க்கும்போது மிஸ் பண்ண விஷயம் வந்து மியூசிக்கையும் லிரிக்கையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். ஏன்னா பார்க்க கவனிக்கல. ஏன்னா இந்த படத்தினுடைய ஐ மீன் சப்ஜெக்டை பார்த்தோன்னே நான் முதல்ல இதை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா, இது பார்க்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கையும் லைன்ஸையும் மிஸ் பண்ணிடுறது, லிரிக்கையும். இப்போ தான் இங்கே ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து பார்க்கும்போது தான் அதை ரொம்ப அழகாக பண்ணி இந்த மியூசிக் டைரக்டரும் சரி லிரிக்ஸும் குட், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க வந்து ரோஹிணி மேம் ஆகட்டும், இல்லை வினீத் சார் ஆகட்டும், அனுஷா, கலேஷ், இது எல்லாருமே சம்மந்தப்பட்ட எல்லாருமே ரொம்ப ரியலாக இருந்திருந்தாங்க, ரொம்ப ரியலாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லிஜோ, என்ன எங்கள் லிஜோன்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ நான் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை பண்ணும்போது வந்து ஒரு ஒரு லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான ஒரு லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷின்ற பிரதிகாரத்தில் சின்ன ரோலில் வந்துருந்தாங்க. அங்கேருந்து பிக்கப் பண்ணேன் நான் அவங்கள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ட்ரைபல் லுக்கில் ஜெய்பீமில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர் பாப் கட் பண்ணிட்டு ஒரு மலையாளம் ஃபிலிமில் பார்த்தேன், இல்லை சாரி, ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக ஒரு படத்தில் பார்த்தேன் மலையாளம் மூவியில். அதுக்கப்புறம் அதுக்கு நான் விஷ் பண்ணி அனுப்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோமா அப்படிங்கும்போது ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லும்போது அவங்க இது இருந்தது, ஐ நோ இட்ஸ் சார் அப்படின்னாங்க. தட் இஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ லிஜோ, உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எனக்கு. கீப் இட் அப்மா, குட். அப்புறம் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அதாவது மக்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்லிட்டு போகலாம், எதுக்குடா வம்பு அப்படின்னு எடுக்கிற டைரக்டர் சில பேர் இருக்காங்க. சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து தனக்கு பிடிச்ச விஷயத்த மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுப்பாங்க. இன்னும் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க என்னன்னா அதாவது அடுத்தவங்க எடுக்க தயங்குற இல்லைன்னா பயப்படுற விஷயத்த மட்டுமே எடுக்கிறது அப்படின்னு நினைச்சு கங்கணம் கட்டிட்டு எடுக்கிற டைரக்டர்ஸ். அப்படி ஒரு டைரக்டர் தான் ஜெயபிரகாஷ். ஸோ இவருடைய லென்ஸ் ஆகணும் சரி, இல்லை தலை கூத்தாலும் சரி, இந்த படமாகலும் சரி, போல்ட் அட்டம், சாரி நெல்சன், இந்த போல்டுன்னு வார்த்தை சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம உண்மையை பேசின உண்மையே மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சமூகம் மலினப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு ஜெயமோகன் எழுதியிருந்தாரு. நம்ம உண்மையை பேசினோன்னு மனசு சந்தோஷப்படுது. ஏன் சந்தோஷப்படுது? சொசைட்டி அப்படி இருக்கு. ஆனா உண்மையை பேசணுங்கிறது தான் நம்ம இதே. ஸோ அது மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் லுக் தேவைகளோட படம் வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அட்டம்ப்ட் வந்து ஒரு போல்டு அட்டம்ப்ட் தான் மறுபடியும் பேச வேண்டியிருக்கு. சாரி நெல்சன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படங்க இது. ஒரு பெரிய டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணி போகுது. ஒரு சரி சென்சேஷனல் மூவி. ஜெயபிரகாஷ், இந்த விஷயத்தை, இந்த இவ்வளோ முக்கியமான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. தனஞ்சயன் சார், நீங்களும் கண்டிப்பாக இதில் ஜெயிப்பீங்க. வாழ்த்து. இதுக்கு முன்னாடி பேசினவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க. அதனால அவங்களால படம் குறித்து தெளிவாக பேச முடிஞ்சுச்சு. என்னால் படம் பார்க்க முடியல. அதனால் படம் குறித்து பேசாமல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் பேசணும். முதல்ல ஜேபி சார் பற்றி பேசணும். 2014-15 நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக. அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆயிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷனில். அதே சமயத்தில் அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் வந்தாங்க சார். லென்ஸ் வந்து அப்போது காம்படிட்டிவ் செக்ஷனில். அப்போ மைசூரில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் ஒரு டின்னர் வச்சுருந்தாங்க. சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேலே இருக்கிற மோகமும், அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது, இதில் பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும், அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான். பட் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், அவர் இன்னும் நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணப்போம் சொல்கிறேன், அவர் தொடர்ந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான். இல்லை நான் வந்து இங்கே வேற ஒரு நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அது தன்னுடைய கொள்கையில வந்து அதீத பிடிப்போடு இருக்கிறாரு. அது தொடர்ந்து
நிச்சயமா அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில்ம் மேக்கரை நம்ம ஊர்ல கண்டெடுக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல. அண்ட் ரெண்டாவது செங்கனி பத்தி சொல்லணும். நான் இன்னுமும் அவங்களை செங்கனி தான் கூப்பிடுவேன். என்னன்னா நெல்சன் சார் சொன்னாரு நிறைய டேக்ஸ் போயிருக்கோம், ஆனா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜெய்பீம் டப் பண்ணும்போது நான் என்னதான் பார்த்துக்க சொன்னார் டப்பிங் ஞானவேல் சார். ஸோ நான் தான் வந்து இவங்களுக்கு டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் 5 தடவை டப் பண்ணாங்க. நான் வந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் தடவை டப்பிங் முடிஞ்சு நீங்க போகலாம், ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி லிஜோ ஃப்ரீயா இருக்கீங்களா, நான் சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, ஒரு 2 டயலாக் கரெக்ஷன் இருக்கு, வர முடியுமா, எந்த முகசொலிப்பும் இல்லாம 2வது தடவை வருவாங்க. வந்துட்டு அந்த 2 டயலாக் முடிஞ்சல அப்படின்னு இல்லை, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமா, அதை மாதிரி இதே பண்ணலாமா, பட் த கமிட்மெண்ட் தட் ஷீ ஹேட், டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும். என்ன சொல்றதுன்னா எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது, அதை முடிக்கணும்னா அதை முடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்றதுக்கு மிக பக்கபலமா இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற கமிட்மெண்ட். வாழ்த்துக்கள் செங்கனி, நீங்க உயர போறது வந்து ரொம்ப பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள், பொன்மனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல நடித்த நான் திரையில பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. வினித் சார் மாதிரி, ரோஹிணி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துல இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சாங்ஸ் பார்க்கறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்கா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார், 2 சாங்ஸுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு 15 வருஷமா எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன், ஒரு 3ஆம் பாலினத்தார் குயர் கம்யூனிட்டியில இருக்கிற நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்குன்றது, நம்ம இன்னும் நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்துல இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வந்து எவ்வளவு முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதுல இது காதல் என்பது பொது உடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்கா இருக்கும், மிகப்பெரிய பதிவா இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடையில உட்காரும் போது நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மேடையில உட்கார்ந்து 2015ல தனி ஒருவன் அப்படிங்கிற படத்துல மோகன் ராஜா சார் என்னோட ஒரு மேடை நாடகம் பார்த்துதான் எனக்கு அந்த குமாருங்கிற ஒரு கேரக்டர், ஒரு 4 சீன்ல தான் வருவேன். ஒரு மணிமேகலோட லவர்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான், அந்த பையன் தான் நானு. அந்த படத்தோட சக்சஸ் மீட்ல அவரே என்ன கூப்பிட்டு இன்வைட் பண்ணி, அவரே கால் பண்ணி என்ன ஓரமா அங்க நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்போ கூட என்ன கூப்பிட்டு பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ஆக்சுவலா ரொம்ப வெல்கமிங்கா எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா 2015ல இருந்து அதுக்கப்புறம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்காம, அதான் நான் சொன்ன மாதிரி அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நம்மளை தக்க வச்சுக்கிறோம், ஒரு ஆர்டிஸ்டா நம்ம இந்த சினிமாவை சார்ந்து இருக்கிற வேலைகள் பண்ணி நம்ம எப்படியாவது சர்வைவ் பண்ணும். அப்பதான் நமக்குள்ள இருக்கிற அந்த பேஷன் க்ரோ ஆயிட்டே இருக்கும். கடைசியில இப்ப ஹிருதயம் வந்ததுக்கு அப்புறமா கார்கின்னு ஒரு படம் கிடைச்சது, அதுவும் தியேட்டர்னாலதான் கிடைச்சது. ஏன்னா கௌதம் ராமச்சந்திரன் அதோட டைரக்டர் என்னோட பிளே பார்த்துட்டு தான் சாய் பல்லவியோட அந்த பேர் கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜேபியும் நானும் ஆக்சுவலா ஜேபி ஆக்டர் கூட, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, பட் ஆனா ஜேபி வந்து ஒரு சிறந்த ஆக்டரும் கூட. சோ அதனால ஆனா எங்க மாதிரி ஆர்டிஸ்டுக்கு ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்கு அவரை நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னாலும் அது நல்லதா போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த மாதிரி படங்கள் நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா இன்னும் நீங்க ஆக்டிங் பண்ணாலும் சரி, கண்டிப்பா இப்போ எல்லா இயக்குநர்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் நடிக்க மட்டும் போடாதீங்க, படங்களும் எடுங்க. இந்த மாதிரி படங்கள் நானும் ஜேபியும் சேர்ந்து ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம் 2014ல. அப்பல இருந்து we are friends. அவர் சொன்ன மாதிரி லென்ஸ் படத்துல இருந்து அவர் வந்து என்ன காஸ்ட் பண்ண நினைச்சாரு, தலை கூத்தலுக்கும் கேட்டாரு. அப்புறம் கடைசியில காதல் என்பது பொது உடைமையில தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஆக்சுவலா அதான் எகெயின் நேரம் தான் அதுக்கும் காரணம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, எல்லாருக்கும் நேரம் இருக்கு. வினித் சார் பத்தி சொல்லணும். வினித் சார் நான் என்னோட சைல்டுஹுட் ஹீரோ. நீங்க ஏன்னா சின்ன வயசுல நான் வந்து காதல் தேசம் பார்க்கும்போது
உங்களை மாதிரி அந்த மஷ்ரூம் கட் அப்படிங்கிற அந்த அந்த ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடம் பிடிச்சு, இது உங்க அப்பா அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப அடம் பிடிச்சு அம்மா வந்து ஒத்துக்கல. அவங்க வந்து சம்மர் கட்டுன்னு சொல்லுவாங்க, மொத்தமா அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க. சரி ஓகே இவனுக்கு கொஞ்சம் முடி இருக்கு, இவன் இது பண்ணட்டும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே நான் வந்து இப்படி இப்படி பண்ணுவேன் சார மாதிரி. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு சார் கூட நடிச்சது வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு வந்து இட் வாஸ் an honor sharing screen space with you sir. and ரோஹிணி மேம் ஆல்சோ, ரோஹிணி மேமோட பெரிய ஃபேன் நானு. அது அவங்க கூட we traveled together in this film almost for 25-28 days. அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சிருக்கு. she is such a knowledgeable woman அப்படிங்கிறது. இப்போ நான் 1-2 வாட்டி கமல் சார்ட்ட 1-2 வாட்டி பேசியிருக்கேன். அப்போ நமக்கு தெரியும் இல்லையா அவருக்கு எல்லாத்தையும் பத்தியும் தெரியும். அந்த மாதிரி ஒரு லேடி கமல் அவங்க ஆக்சுவலா. அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் தமிழ்ல நீங்க பண்ணணும் மேடம். நீங்க தெலுங்குலயும் மலையாளத்துல நிறைய பண்றீங்க தெரியுது. ஆனா தமிழ்லயும் நிறைய படங்கள் பண்ணணும். நீங்க படம் இயக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கட்டும் மேடம் ப்ளீஸ். ஐ விஷ் தட் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் லிஜோ அண்ட் அனுஷா 2 பேருமே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு, ஏன்னா இதுல அவங்க 2 பேரோடய ஒரு நண்பனான கேரக்டர் தான் எனக்கு. ஆக்சுவலா நாங்க செட்டிலையும் அதே மாதிரிதான் அந்த படம் ஷூட் பூரா நாங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம். இன்ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நாங்க சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு, அதுவும் இவ்வளவு நல்ல விதமா வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய ஜேபி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஏஞ்சலா எங்களுக்கு வந்து எங்களை இந்த படத்தையே தூக்கி பிடிச்சு நிக்கிற தனஞ்சயன் சார் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. வில் பி இண்டெட்டட் டு யூ ஃபார் லைஃப். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டா மணிவண்ணன் சாருக்கும் தெரியும், ஒரு ஆர்டிஸ்டா நம்ம படம் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு ஒரு டெஸ்டினி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அது எப்ப வரும், அது வருமா இல்லையா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்கும். இது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு பயங்கரமான லோ ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்படி இருக்கிற ஒரு டைம்ல தனஞ்சயன் சார் வந்து இதை தூக்கி பிடிச்சு உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் நடத்தி பயங்கரமா ப்ரமோஷன் நடத்தி டெஸ்ட் ஸ்கிரீனிங்ஸ் வச்சு அதுல இருந்து ஃபீட்பேக் எடுத்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி வேற லெவல் சார். நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பிளெஸிங் சார். ஸோ அதனால ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன், சாரி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை ப்ளீஸ் எல்லாரும் கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இது வந்து இவ்வளவு போராடி நாங்க கொண்டு வந்துட்டோம். இனிமே இது உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ் அதனால ஒரு வேண்டுகோளா ஒரு ரிக்வெஸ்டா வச்சுக்கிறோம். எல்லாரும் மீடியா நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அது ஜென்யூனாவே நீங்க அதை பகிர்ந்துக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காதல் என்பது பொது உடைமை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், Feb 14க்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ப்ரௌடா இந்த படம் நாங்க எல்லாரும் உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு 1 day இல்ல ஒரு 2 daysல கொண்டு வரும்னு எல்லாம் நாங்க we don't believe that. பட் கண்டிப்பா நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பத்தி கிடைக்கும் இல்ல வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுவே இந்த படத்தோட சக்சஸா நாங்க பாக்குறோம். அண்ட் இந்த படத்தோட பாட்டாகிறதுக்கு என்ன கூப்பிட்டா ஜேபி சார், உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ், and of course my co-actors, my wonderful co-actors, Vineet sir, Rohini ma'am. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட நடிக்க முடிஞ்சது, இட்ஸ் அ பிளெஸிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனு, கலேஷ், ஆக்சுவலி ஐம் நர்வஸ், அதனால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. பட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் சொதப்பிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அனுஷா, கலேஷ் சொன்ன மாதிரியே we are actually friends. இப்போ நாங்கள் we are very good friends. எனக்கு அங்கே நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ், we are very good friends. எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு
அவங்க கூடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும். யூஸ்வலாக மாமா உங்களுக்கும் தெரியாது, பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும். தீபாக்கா அண்ட் சிந்து மேம், சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டு, சாரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது எங்க படமா இல்லாம நம்ம படமா நீங்க எல்லாரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்க படமா நீங்க எல்லாரும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எஸ்பெஷலி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட் டைம்ல. ஸோ ஐ தேங்க் மாலினி as well. அண்ட் அஃப்கோர்ஸ் தனஞ்சயன் சார், உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடிச்சு அதை ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். அது நீங்க தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த Feb 14th அப்புறம் இது எங்க படம் இல்லை, நம்ம எல்லாருடைய படம். லெட் சப்போர்ட் ஈச் அதர். தேங்க்யூ ஸோ மச். ஜென்ரலி ஒரு படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ஃபேட் இப்படிதான் இருந்தது, மார்க்கெட்டிங் சரியா இல்லை, அது ரிலீஸ் டேட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் நிறைய ரீசன்ஸ் வரும். அது ஒரு படத்தோட ஃபேட்னு தான் வி அக்செப்ட் இட். பட் இங்கே இஃப் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர், இன்னைக்கு இந்த மேடையில் இங்கே நின்றுட்டு உங்ககிட்ட பேசி உங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் தனஞ்சயன் சார். We are all thankful to you, sir, because on the passion, the director JP's determination and passion to the subject, I think other in the secrets it created a magical process of bringing a godsend person like Dhananjayan sir to take up this project, and that means a lot, sir, because in the mari oru meaningful romba soulful craft panna oru film. Nelson sir sonna madri unmayana muyarchi, exactly that is the word, unmayana muyarchiye vandu அவர் ரெண்டு கையோட I don't know, I have no words to thank Dhananjayan sir, because அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு marketing to reach people is so important today. And for a small film, small not because of the content or the the space of the film, or because we shot it in a single location or budget, அது கிடையாது. The concept is so intense and powerful. இந்த மாதிரி ஒரு விஷயம், it is so relevant, and the beauty of this film, the film பத்தி நான் ஜாஸ்தி பேசல, because அது மக்கள் பார்த்து அவங்க வந்து பார்த்து they have to talk to us about it. அந்த கான்செப்ட் வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்னா definitely only the person like Dhananjay sir came up. அதுக்கு ரொம்ப ரொம்ப thanks, and I want to request the media to support this film, because it has a lot of meaning. I saw the film and I was deeply moved, and that emotional content, how beautifully the writer and the director has brought it out through இத்தனை பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ், வெல் டிஃபைன்ட். அதில் ஒரு சிங்கிள் சீனில் வர ஒரு கேரக்டர் கூட நம்ம மனசில் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் அதை கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஆஸ் ஆக்டர்ஸ் we went through that process, that filmmaking process, and absolute delight. Extremely talented Lijomol Rohini ji, I'm a great admirer of all her work, but first time I'm getting a chance to share screen space with her in such a beautiful role. Kalesh, Anusha, Deepa ji, சிந்து, ஆல் தி ஆர்டிஸ்ட். அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு ஷார்ட்ல வர கேரக்டர் கூட ஒரு ஸ்டாம்ப், இட் வில் பி இன் அவர் மைண்ட். அண்ட் டு டாப் தட் ஆல், கண்ணன் சாரோட சோல்ஃபுல் மியூசிக், மேஜிக்கல். இது ஆஸ் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ எம் சேயிங், நாட் ஆஸ் அ பர்சன் ஹூ வொர்க்ட் இன் தி ஃபிலிம். நான் படம் பார்த்துட்டு அவ்வளோ ஐ காட் சோ இம்ப்ரெஸ்ட் அண்ட் மூவ்ட். And I was so happy that this kind of that there is a lot of awareness. There is a strong message that Jay Prakash is giving through this film, which is open conversation in a family, which is so important these days, because nobody has time. Parents are busy, children are busy, gadgets எல்லாம் இருக்கு. அந்த டைம்ல the relevance, the importance of open conversation is so important. இந்த படத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க.
எனக்கு வந்து ரொம்ப யூனோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஜியோ பேபி அண்ட் ஜெயபிரகாஷ் என்ன கன்சிடர் பண்றதுக்கு. பிகாஸ் generally you have an image and of course thank God in Malayalam I'm getting a lot of very very interesting and powerful roles. தமிழ் இந்த மாதிரி என்ன கன்சிடர் பண்ணி எனக்கு கொடுத்ததுக்கு, because we actors we have to mature with age and only opportunities can be prove that. ஸோ அது வந்து நீங்க கொடுத்ததுக்கு அந்த வாய்ப்புக்காக என்னை கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜேபி. பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் டே நீங்க கூப்பிட்டு and how focused you were when you narrated the outline. Adukapra script padikumbodhu then it just fell into place, and of course after that we had different meetings and discussions, and I must tell you he's a fabulous actor. JP is a fantastic actor, and the brilliance ella artists you can see sparks of brilliance nu sollum. There's one sequence, I don't want to say that, there's a sequence where I really was impressed the way he doesn't enact. அது இப்படி பண்ணும்போது அப்படி கிடையாது. நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு there will be one performance where you can grab things from. That is only possible by a brilliant actor. He's a combination of an actor, brilliant actor and a craftsman. Definitely, and the craft is brought in so much of heartfelt. நமக்கு அப்படியே it'll just get in and it'll make you think. So that's the beauty of this film. இங்க வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வேண்டுகோள், let this reach to the youngsters, come and enjoy the film. It's got a very intense message. At the same time there is so much of soulfulness. You will travel with the movie and அது ரொம்ப ரசிச்சு பாப்பீங்க, because I did that when I saw the film. Once again, thank you so much Dhananjayan sir, to the whole production team, Noble, Jomon, who conducted the shoot so beautifully, my wonderful co-artists. அவங்கள பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிச்சுனா முடியாது, because every artist பத்தி I have so much to talk. My experience working with them, the moments நம்ம வந்து as artists when we shared in the set, அதுக்கப்புறம் observing them perform. இப்போ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம் I had to sit and observe Lijomol and Anusha, Rohini ji, and அதுக்கப்புறம் that magical transformation into characters when you watch the film. So that's when a film makes it a complete circle. ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா வரணும், because these kind of films, these kind of meaningful soulful films successful, lot of budding talents and youngsters will come. Okay, all my prayers and thanks to each and everyone who came to bless us. Thank you. படத்தை பத்தி என்ன அப்படின்றத பத்தி இனிமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படம் ஏன் அப்படின்றத பத்தி மட்டும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றதுதான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த படத்தை வந்து நீங்க மலையாளத்துல எடுங்க அப்படின்னு சொன்ன போது, இல்ல என் தமிழ் ஆடியன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதுதான் இது எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது. இந்த உரையாடல் துவங்கிறதுக்கான அந்த உரையாடல் எங்க துவங்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஜிக்கலா பார்த்தோம்னாலே வந்து முதல்ல ஒரு குடும்பத்துல துவங்கணும் அப்படின்றத வந்து அவர் யோசிச்சு ரொம்ப அற்புதமான எழுத்து. இதுல என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து 50 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் ஆக்டிவா ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சு ஒரு 23 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 25 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸா நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கு. இந்த கேரக்டர் ஆக்ட்ரஸா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேடு இந்த லக்ஷ்மி கேரக்டர். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னால கரெக்டா பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த பண்ண ஆரம்பிச்ச போதுதான் வந்து எத்தனை கேள்விகள் இந்த சமூகத்துல இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு. லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணது அப்படின்றது. ஸோ ஐ எம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்துல. அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அதோட சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற ரொம்ப அன்பான ஒரு அம்மாவுடைய
ஒரு பரிதவிப்பு. அந்த பரிதவிப்பு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவா இருந்தது. நான் நிறைய அம்மா பண்ணியிருக்கேன். இல்ல ஒரு விட்னஸ்ல ஒரு அம்மா பண்ணியிருக்கேன், தண்டட்டில பண்ணியிருக்கேன், இல்ல நிறைய 3ல அம்மா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அம்மாவுமே வந்து டிஃப்ரெண்டான அம்மா. ஆனா அம்மா அப்படின்றது மட்டும்தான் அதுதான் கேட்பேன் நான். டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்க வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு. சரிங்க, அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அது அந்த ஹீரோவுக்கு அம்மா யாரு? கோபமானவங்களா, இல்ல கஷ்டப்பட்டு வந்தவங்களா, இல்ல அவங்க ரொம்ப கர்வமா பேசுறவங்களா, இல்ல அவங்களால இந்த கதையில ஏதாவது நடக்கணுங்க அப்பதான் வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட சொல்லுவேன் நானு. ஆனா நான் ஏற்றெடுத்த படங்கள்லயே உண்மையாக நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த கேரக்டர். நான் வந்து அந்த சேலஞ்சிங்கான கேரக்டரை என்னையே நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இது நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில கதை கேரக்டர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சிட்டு இருப்பேன். அதுல இந்த படம், இந்த லக்ஷ்மி கேரக்டர். ஸோ நீங்க எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும். பார்த்த டைரக்டர்ஸ்னுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தெலுங்குல அதிகமா எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்க வந்து சக்சஸ்ஃபுல்லான மூவிஸ்ல இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது. இங்க வந்து நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். தமிழ்ல விருமாண்டியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்த படமா நீங்க எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும். பட் நிறைய சக்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த கலைஞனுக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப அது. பட் அதே நேரத்துல வந்து தமிழ்ல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா இருந்தால், வித்தியாசமான கதையாக இருந்தால், தைரியமாக என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குனர்கள், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த விதத்துல வந்து இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜேபிக்கு என்னுடைய நன்றி. இந்த லக்ஷ்மி ஆக்சுவலா வந்து இது எங்களுடைய கதை. மோர் தென் எனிபடிஸ் ஸ்டோரி. வந்து இந்த அம்மா பொண்ணனுடைய ஒரு டிராமா. இந்த படம் எல்லாம் என்ன பேசுது, இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்தான். அதை மீறி வந்து இதுல இருக்கிற டிராமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களை ஒரு சினிமாவா ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி, உங்களை என்கேஜ் பண்ற மூவியா இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டார் காஸ்டோ இல்ல கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்துல வந்து காதல் என்பது பொது உடைமை, உங்களை என்கேஜ் பண்ணும். ஜேபி வந்து எப்பவுமே சொல்லுவாரு, அதை சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தேன், ஆனா இந்த இடத்துல சொல்லல. அதை நான் இரவல் வாங்கி சொல்றேன். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட 100 பேஜ் அதுக்கு மேல எழுதியிருக்காரு. ஆனா நீங்க எழுத போகிற அந்த 4 வரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது. எதுவா கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எழுதி இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழ்ல எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு, இல்லைன்னா வந்து நீங்க இங்க எடுக்க வேணாம், இங்க எடுப்படாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியா இருப்பாங்க அப்படின்றத நாம செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போதான் வந்து தயானஞ்சயன் சார் மாதிரியான ஒரு தைரியமா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளவு உழைச்சிட்டு இருக்காரு. பஸ் உருவாக்கணும் மேடம், பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக வந்து ஒரு அவ்வளோ அவர் வந்து அதுல எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தம் உள்ளதாக ஆகும். எல்லாத்துக்கும் மேல வந்து பேசா பொருளை பேசுறது தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையே. பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்கு. அது அது இல்லாம வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றது தான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட. அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்கள் செய்திருக்கிறோம். எல்லாம் உங்க கையில இருக்கு. நன்றி. தேங்க்யூ.